வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசின் திட்டமான PM கிசான் திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்த பயனாளிகள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய தகவல்களை எல்லாம் அப்டேட் செய்யாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு 20வது தவணை தொகை 2000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னும், யாரெல்லாம் சரியா அப்டேட் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு 2000 ரூபாய் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ புதுசா வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய அரசின் PM கிசான் அப்படிங்கிற திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 19 தவணைகள் கொடுத்திருக்கிறாங்க. 20வது தவணைகள் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சில அப்டேட்டுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்ட கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழே கரூர் மாவட்டத்தில் தகுதி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதோடு இந்திய அஞ்சல் கட்டண வங்கி மற்றும் பொது சேவை மையங்களில் மே 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் தகுதி இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய நிலம் தொடர்பான விவரங்களையும் வங்கி கணக்குடன் ஆதார இணைக்கிறது, KYC பதிவு போன்ற அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு சேர்வதற்கு விடுபட்ட தகுதியான விவசாயிகள் ஏற்கனவே கிராம அளவில் நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு முகாம்களையும் கலந்துகிட்டு தங்களுடைய நில உடைமைகளை பதிவேற்றம் செய்து அடையாள எண்ணுடன் பதிவு செய்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM கிசான் திட்டத்தில் 19வது தவணை தொகை வரைக்கும் பெற்று வந்த விவசாயிகளில் 11384 விவசாயிகள் தங்களுடைய நில உடைமை பதிவுகளை இதுவரைக்கும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 20வது தவணை தொகையை பெறணும் அப்படின்னா தங்களுடைய நில உடைமை பதிவுகளை உடனடியாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த பயனாளிகள் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர் பெற்று வந்த நிதியை நிறுத்தவும் மற்றும் வாரிசுதாரர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தேவையான ஆவணங்களை PM கிசான் திட்ட முகாமில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் நடுக்ககம் பெறும் பதிவேட்டில் தங்களுடைய நில ஆவணங்களை பதிவு செய்தால் மட்டுமே PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகையை பெற முடியும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லியிருக்காங்க. எனவே விவசாயிகள் தங்களுடைய பட்டா நகல், ஆதார் அட்டை நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசியுடன் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம் அல்லது தங்களுடைய பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் கலந்து கொண்டு தங்கள் நில ஆவணங்களை வேளாண் நடுக்ககம் பெறும் பதிவேட்டில் பதிவு செய்து தொடர்ந்து PM கிசான் திட்டத்தில் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை உதவி இயக்குனரை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் எப்போது கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் ஒவ்வொரு விவசாயிகளின் வங்கி கணக்கிலும் நேரடியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.